ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஹவுஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உமா ஹவுஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் செய்ய போகிற அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதே கப்பில் மெஷர் பண்ணி தான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் 2 கப் தண்ணி எடுத்துருக்கீங்கன்னா 2 கப் மாவு ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ வந்து சும்மா அந்த மாவுக்கு ஏற்றாப்புல உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் அடுப்பில் சூடாக்கிக்கலாம். சூடானதும் அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துடலாம். இப்போது நம்ம இந்த தண்ணியிலே எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணணும். நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரீஃபைன் ஆயில் தான். ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும் நல்லா. தண்ணி வந்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவை வந்து ஒரு சைடு கொட்டிட்டு ஒரு சைடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் அதோட ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மாவை வந்து கலக்கணும். இப்போ அப்படியே மாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்படி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மாவு வச்சிடணும். மூடி போட்டு மூடிட்டு வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது இப்போது நான் வந்து மாவு நமக்கு இப்படி தான் நமக்கு வரும். இப்போ வந்து நம்ம வந்து சூடாக நம்ம வந்து இதை வந்து ஒன்றா சேர்த்து பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் அப்படி தண்ணி கையில் தொட்டு நான் வந்து பிசைகிறேன். ஆனால் நம்ம சூடோட கண்டிப்பாக பிசையணும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வந்து பிசைஞ்சு பாருங்கள். நான் வந்து அப்படி பண்ணலை. அது வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இதை வந்து நம்ம வந்து பிரிக்க போகிறோம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி குட்டி குட்டியாக நம்ம வந்து பாலாக பிரிப்போமோ அந்த மாதிரி தான் பிரிச்சுக்க போகிறோம். எனக்கு வந்து 1 கப் மாவுக்கு 5 உருண்டை வந்துச்சு எனக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். இப்போது நார்மலாக வந்து சப்பாத்தி நம்ம உருட்டுவோம்ல கட்டை, அந்த கட்டையில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து திரட்ட ஆரம்பிச்சிட்டு போகிறேன். நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணலன்னா இதில் வந்து நீங்கள் அரிசி மாவு போட்டு நீங்கள் வந்து திரட்டி எடுக்கலாம், ஒட்டாமல் வரும். நான் வந்து ஆயிலே அப்ளை பண்ணிக்கிறேன். கட்டையில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மாவு வந்து திரட்டிட்டு அதோட சைட் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் வந்து எப்படின்னா தின்னாக வந்து நீங்கள் வந்து திரட்டணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும் திக்னஸ். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் திரட்டிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து கட் பண்ண போகிறேன். நமக்கு தேவையான ஷேப்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் அந்த மாதிரி எந்த ஷேப்பில் நீங்கள் வேணாலும் கட் பண்ணலாம். நான் வந்து இப்போது ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துருக்கேன். சும்மா ஒரு டிசைனுக்காக. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இது கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் பிடிக்கலனா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. மேபி உங்கள்கிட்ட ஃபோக் இல்லைன்னா நீங்கள் ஆரி நீடிலோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இதோட திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும். அதுக்கேற்றாப்புல பார்த்து நீங்கள் திரட்டிக்கோங்க. இனிமேல் ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு டேஸ்டியான சிப்ஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் போடக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் போட்டு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகணுன்னு நீங்கள் வந்து இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை நம்ம கையை வச்சு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம இப்படி தூக்கி போட்டு மசாலாவை வந்து எல்லாத்துலேயும் பட வைக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
டேஸ்டியான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக அரிசி மாவு வச்சு வீட்லேயே நீங்கள் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இது உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.